வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பீஃப் பிரியாணி செய்து காமிக்க போகிறேன். தம் பிரியாணி. அந்த வடி பிரியாணி தான் இங்கே அதிகமாக செய்வாங்க. அப்படின்னா நம்ம முதல்ல பீஃபோ சிக்கனோ போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு மேலே சோறை வடித்து கொட்டுறது தான். இன்றைக்கி அப்படி வடித்து கொட்டாமல் பிரியாணி செய்து காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல 200 ml எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு ஏலம், பட்டை, கராம்பு, அன்னாசிப்பூ, சாதிப்பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கொள்ளும். வெங்காயம் 200 கிராம் சேர்த்துக்கொள்ளும். நல்லா வதங்கிய பிற்பாடு ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 200 கிராம், சேர்த்து நன்றாக வதக்கிக்கொள்ளும். கிராம் கிழங்கு சேர்த்துக்கொள்வேன். கிழங்கு விருப்பம் இல்லாதான் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. பீஃப் பிரியாணி கிழங்கு சேர்த்து செஞ்சால் மிகவும் சுவையாக இருக்கும். பீஃப் சேர்த்துக்கொள்வோம். மசாலா 50 கிராம். இப்போ நம்ம உரப்பு கூட சாப்பிட்றதுனால 2 கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுக்கேன். இதனுடன் 200 ml தயிர், கொத்தமல்லி, புதினா, அரைவாசி அரிசி எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம இதில் முக்கால்வாசி தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னு கேட்டால் 1க்கு 1 தண்ணி ஊற்றக்கூடாது. பிரியாணிக்கு 1க்கு 1.5 தான் தண்ணி ஊற்றணும். நம்ம அரிசிக்கு உள்ள கொதிக்க வரை மூடி வைப்போம். உள்ள கொதிச்ச பிற்பாடு அரிசியை போட்டுக்கொள்வோம். இது வந்து கீரி சம்பா, அதனால் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு அரை மணித்தியாலும் ஊற வச்சு தான் சேர்த்துக்கொள்ளணும். பதத்தில் நீர் வற்றினோன்னா நம்ம டம் போட்டுக்கொள்வோம். இப்போ நம்ம எரியிற விறகுகளை வெளியே எடுத்துடணும். தணல் போட்டுக்கொள்ளும். வாரத்துக்கு ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி சேர்த்து வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே டம் போட்டுக்கொள்ளும். ஆயிடுச்சு. இப்போ டம் உடச்சிக்கொள்வோம். பாலுதில் சேர்த்துக்கொள்ளும். கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கொள்ளும். தலை சேர்த்து இறக்கிக்கொள்ளும். டம்லேருந்து இறக்கிட்டோம். இப்போ நம்ம உதிரியாக உடச்சி எடுத்துக்கொள்ளும். மிகவும் சுவையான பீஃப் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.